சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் மகாராஜா திரைப்படம். நேற்று தான் மகாராஜா திரைப்படம் டாப் 10ல் 5வது இடத்துல இருந்தது. இப்போ 3வது இடத்துல இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் சைனாலே நம்பர் 1 இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரசிகர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகி 100 கோடிக்கு மேலே வசூல் செய்து இப்போ சீனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 40,000 ஸ்க்ரீனில் சீனாவில் மகாராஜா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீன மக்களும் மகாராஜா திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஒரு எமோஷனலாக படத்தை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்குமே மகாராஜா திரைப்படம் சீனாவில் மட்டுமே 36 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ சொல்லப்போனால் 200 கோடி ரூபாய் கிளப்லேயும் மகாராஜா மிக விரைவில் இணைந்து விடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இப்போ சீனாவில் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் சீனாவில் ரிலீஸ் ஆன ஒரு 10 திரைப்படங்களை எது நம்பர் 1ல் இருக்குது, எது 10வது இடத்துல இருக்குது அப்படி சொல்லி 10 திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி போன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் மகாராஜா திரைப்படம் 5வது இடத்தை பிடித்திருந்தது. அதுக்கு முன்பு 4 திரைப்படங்கள் இருந்தது. இப்போ அதே லிஸ்ட் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 நாள் கேப் நடுவில் இருந்திருக்கு. ஸோ அதில் 5வது இடத்துல இருந்த மகாராஜா திரைப்படம் 3வது இடத்துக்கு போயிருக்கு. ஸோ முதல் இடத்துல அ ஸ்டோரி முதல் இடத்துலையும், 2வது இடத்துல குட் லக் திரைப்படம், ஸோ 3வது இடத்துல மகாராஜா திரைப்படம் இருக்குது. ஸோ $3.47 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது ஹியூஜ் நம்பராக தான் பார்க்கப்படுகிறது. மேபி நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ இந்த திரைப்படம் 2வது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?